ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் டிஎன்இஏ இன்ஜினியரிங்க்கு நம்ம ஆன்லைனில் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இஷ்யூ ஆஃப் நோட்டிஃபிகேஷன், கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்லோடிங் ஆஃப் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே ஸ்டார்ட் ஆனது மே 6ஆம் தேதி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி. கரெக்டாக 1 மந்த் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதிக்குள்ளே நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடணும். அசைனிங் ரேண்டம் நம்பர் பார்த்திங்கன்னா ஜூன் 12ஆம் தேதியே நம்ம ரேண்டம் நம்பர் கொடுத்துட்றாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டர் அப்படிங்கிறது நம்மளே சூஸ் பண்ணிக்கிறது தான். பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். 13ஆம் தேதி ஜூன் 13லேருந்து ஜூன் 30 வரைக்கும் நம்ம ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிக்கணும். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 10ஆம் தேதி. ஸோ தீஸ் டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கணும். இதில் லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜூன் 6 டேட்டை மறந்துடாதீங்க. இப்போது இது வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டே வைஸ் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5 நாள் தான். 6, 7, 8, 9, 10, 11, 6 நாளில் நமக்கு 94,939 பேர், கிட்டத்தட்ட 1 லட்சத்தை கிராஸ் பண்ண போகுது. நமக்கு வந்து 94,939 பேர் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆஸ் ஆன் மே 11th. அதில் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணவங்க 51,857 பேர். கம்ப்ளீட்டாக சப்மிட் பண்ணிட்டேன் சார், அதாவது சர்டிஃபிகேட் எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சு சார்ங்கிறவங்களோட எண்ணிக்கை 24,843 பேர். இது மே 11ஆம் தேதி வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம எப்படி அப்ளிகேஷன் போடுறது? அஃபிஷியல் வெப்சைட் என்ன? டிஎன்இஏன்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபஸ்ட்டு வெப்சைட் டிஎன்இஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ஆன்லைன் ஹோம்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, கிளிக் ஹியர் ஃபார் பிஆர்க் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. நீங்கள் பிஆர்க்குன்னா இதை கிளிக் பண்ணணும், பிஇ பிடெக்கு இதை கிளிக் பண்ணணும். நம்ம பிஇ பிடெக் மட்டும் ப்ரொசீஜர் காமிப்போம், பிஆர்க்கு சேம் தான். அதை நீங்கள் திருப்பியும் பிஆர்க்கு அப்ளை பண்ணுவாங்க. 2 அப்ளிகேஷன் போட்டுக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, பிஆர்க்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர். சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிஇ பிடெக் கிளிக் பண்ணி உள்ளே வரோன்னு வச்சுங்களேன். இங்கே என்ன கேட்குது? விண்ணப்பதாரரின் பெயர், மொபைல் நம்பர்லாம் கரெக்டாக கொடுங்க. ஓடிபி வரும். இமெயில் ஐடி ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும், ஏன்னா அதை வச்சு தான் லாகினே பண்ண போகிறீங்க. உங்கள் இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேலிட் இமெயில் ஐடி அட்ரஸ் இருக்கணும், அதுதான் உங்களோட யூசர் நேம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் தான் உங்களோட யூசர் நேம். பி வெரி கேர்ஃபுல். கம்ப்யூட்டரில் இதெல்லாம் பண்ணுங்கள். டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு, மந்த்து, இயர் இந்த மாதிரி இருக்கணும். இயர் வந்து 1998 அப்படின்னா 1998 அப்படின்னு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். மந்த்னா செகண்ட் மந்த்னா 02, டேட்டு 10ஆம் தேதினா 10, 5ஆம் தேதினா 05 அப்படி என்ட்ரு பண்ணணும். ஸோ டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. வெதர் +1 தேர்ச்சி பெற்றிருக்கிறீர்களா? எஸ்னா எஸ், நோ அந்த மாதிரி கொடுத்துங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தகுதி தேர்வு அதை செலக்ட் பண்ணிக்கோ நீங்கள் வந்து கொடுக்கும்போது. தென் இல்லை சிபிஎஸ்சி அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். சிபிஎஸ்சி அப்படிங்கிறவங்க சிபிஎஸ்சி என்ன போர்டு அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்களே டைப் பண்ணிக்க வேண்டியதான். இதில் வந்து பாருங்கள், உங்கள் பாஸ்வேர்டில் ஒரு நம்பர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் #, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும். ஓகே, சரி. 6 நம்பர்ஸ், அதாவது உங்களோட பாஸ்வேர்டோட லென்த்து மினிமம் 6 கேரக்டர்ஸ் இருக்கணும். டைப் பண்ணிவிட்டு அதை திருப்பியும் ரீடைப் பண்ணி சேவ் கொடுங்க. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது, உங்கள் நேம் வந்து ஆஸ் இன் 10th ஆர் ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட்லையோ அல்லது ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்லையோ இருக்க மாதிரி உங்கள் நேம் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு சேவ் கொடுக்கும். எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததும் ஒரு ஓடிபி உங்கள் ஃபோனுக்கு வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதும் திருப்பி லாகின் பண்ண சொல்லும். உங்கள் இமெயில் அட்ரஸ் தான் உங்களோட யூசர் ஐடி, மறந்துடாதீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த இமெயில் அட்ரஸ் தான் உங்களோட யூசர் ஐடி. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிங்க இல்லையா, அதை கொடுத்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா இந்த பேஜ் வந்துடும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் இங்கே க்ரியேட் ஆகி இருக்கும், செக் பண்ணிக்கலாம். இப்போ 8 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பர்சனல் இன்ஃபர்மேஷன், செகண்ட் ஸ்டெப் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்களா, 3வது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், 4வது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், 5வது அகாடமிக் இன்ஃபர்மேஷன், 6வது நீங்கள் ப்ரிவ்யூ பார்க்குறீங்க, 7வது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காமிக்கும், பேமெண்ட் பண்ணுறீங்க, 8வது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, கடைசியாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போது நேம் வந்து ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் உங்கள் நேம் இங்கே இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. 10th ஆர் 12th மார்க் ஷீட். அதே போல்
சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் முனிசிபாலிட்டியா, வில்லேஜ் பஞ்சாயத்தா அதெல்லாம் இருக்கும், டவுன்ஷிப்பா அந்த மாதிரி கார்பரேஷனாக அது கரெக்டாக போட்டுருங்க. நேம் ஆஃப் த பேரண்ட் இங்கே போடுங்க. டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி போடுங்க. 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். மேல் ஃபீமேல் அந்த மாதிரி இருக்கும்ல, அது உங்கள் ஜெண்டர் போட்டுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் இங்கே போட்டுட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தானே இங்கே ஒரு டிக் போட்டிங்கன்னா இது அப்படியே இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஃப்ரெண்ட்னா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருங்க. மதர் டங் என்ன அப்படிங்கிறத போடுங்க. நேஷனாலிட்டி இந்தியனா, ஸ்ரீலங்கன், தமிழ், ரெஃப்யூஜியா, அதர்ஸா அது கொடுங்க. இங்கே வந்து இந்தியன்கிறதுனால இங்கே இந்தியன் கொடுத்துட்டோம். இந்த டிக்கை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இந்த இடத்துல சூஸ் பண்ணீங்களோ அதுதான். இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். இந்த டிக் எது சொல்லுது? இந்தியன்கிறது ஓகே அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிக்கிச்சு. அப்புறம் நேட்டிவிட்டி தமிழ்நாடுனா தமிழ்நாடு இல்லைன்னா அதர்ஸ் கொடுங்க. அப்புறம் ரிலீஜன் கேட்கும். ஹிந்துவா, கிறிஸ்டியனா, இஸ்லாமா அந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரிலீஜன் இருக்கும், அது சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வகுப்பு, அதாவது எம்பிசியா, பிசியா, ஓசியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, பிசிஎம்மா அப்படிலாம் கேட்கும், அதை கொடுங்க. உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட், உங்கள் தாலுக், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பின்கோடு, உங்கள் ஊர் பின்கோடு, நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் போடுங்க. தென் நேம் ஆஃப் கேஸ்ட்டு, ஆதார் நம்பர் போடுங்க. ஆதார் நம்பர் வந்து உங்களுக்கு என்னது ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுக்கலாம், வேணாட்டி விட்டுறலாம். உங்கள் கேஸ்ட் நேம் வந்து உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கும், அதை கொடுக்கணும். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை முடிச்சாச்சு. பர்சனல் இன்ஃபர்மேஷன். இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனா, அப்போ எஸ்னா எஸ், நோனா நோ. எக்ஸ் சர்வீஸ் மேனா எஸ்னா எஸ், நோனா நோ. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, மாற்றுத்திறனாளியா, எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துடணும். டிஎஃப்சி சென்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பக்கத்து டிஸ்ட்ரிக்கோ இல்லை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எது பக்கத்து பிளேஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே நீங்கள் போய் டைரெக்டாக என்ன பண்ணணும், உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் காமிச்சு வெரிஃபை பண்ணணும். அந்த வெரிஃபிகேஷன் டேட் சொல்லுவாங்க, அப்போ தான். சரி, சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் 3வது ஸ்டெப் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். உங்கள் பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன், வேலை, தொழில் என்னன்னு கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணணும். ஆனுவல் இன்கம் எவ்வளோன்னு கேட்பாங்க, அதை செலக்ட் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் எஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டிஎஃப்சி சென்டரில் போய் அந்த ஒரிஜினலை செக் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ்க்கு நீங்கள் வந்து விண்ணப்பம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கம்யூனிட்டியை சேராதவங்க யாருக்கும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக லோன் வந்துடும், எஸ் வராது. ஆர் யூ பிளானிங் டு அவைல் எஜுகேஷன் லோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எஸ்னா எஸ், நோனா நோ போடுங்க. கல்வி கடன் இருக்கு இல்லையா, அது வேணும்னா வேணும், வேணாட்டி வேணாம். அது முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதும் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் அப்ளிகேஷன் போடுறது. ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், ப்ரைவேட்டாக, கவர்மெண்ட் எய்டடா, அதை இங்கே போட்டுடணும். சிவிக் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கூல், ஸ்கூல் வந்து முனிசிபாலிட்டியில் இருக்குதா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கா, கார்பரேஷனில் இருக்கா, அந்த ஸ்கூலுக்கு கால் பண்ணி கேட்டு அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ ஸ்டடிடு 8th to 12th இன் தமிழ்நாடு, எஸ்னா எஸ் போடுங்க. 8th to 12th தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்க தேவையில்லை. 8th to 12th தமிழ்நாடு இல்லாமல் வேறு எங்கேயாவது படித்தவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேவ் யூ ஸ்டடிட் 6th to 8th இன் ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க, எஸ்னா எஸ், நோனா நோஸ் கொடுங்க. ரைட் டு எஜுகேஷன்னா உங்களுக்கு வந்து கல்வி, கட்டாய கல்வி அந்த திட்டத்தில் படிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி படித்தவங்களுக்கு 9th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சதுனால அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் உண்டு. அதனால் அந்த கேள்வி கேட்குறாங்க. 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. 7.5% ரிசர்வேஷனுக்கு எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஸ்கூலோட இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுப்பாங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பாருங்கள், இந்த முனிசிபாலிட்டி, கவர்மெண்ட் எய்டட், இந்த ஊர், இதெல்லாம் இந்த 3 கரெக்டாக செலக்ட் பண்ணால் தான் இங்கே உங்கள் ஸ்கூல் வந்து அப்பியர் ஆகுங்கிறத மறந்துடாதீங்க. இல்லைனா உங்கள் ஸ்கூல் அப்பியர் ஆகாது. கரெக்டாக கொடுத்தா உங்கள் ஸ்கூல் அப்பியர் ஆகும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷனில் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் என்ன, நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், தமிழ்நாடுனா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வந்துடும். இல்லை அப்படின்னா சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி அந்த மாதிரி கொடுத்துடணும். உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரும் ரோல் நம்பரும் உங்களோட மார்க் ஷீட் அல்லது ஹால் டிக்கெட் அதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்ட் இயர் 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மார்க் ஷீட் இன்னும் இல்லையா, உங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை பார்த்து ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர்லாம் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் நம்பர் வேறு, ரோல் நம்பர் வேறு, பார்த்து பர்ஃபெக்டாக என்டர் பண்ணுங்கள், மாற்றி பண்ணிடாதீங்க. குவாலிஃபையிங் இயர் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக போட்டுருங்க. போன வருஷம் முடித்தவங்க இந்த வருஷம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டு மார்க்லாம் கூட என்டர் பண்ணிடலாம். ஹெச்எஸ்சி குரூப் பாடப்பிரிவு, அகாடமிக் ஹெச்எஸ்சி, இந்த பயாலஜி மேத்ஸ் குரூப்பு அதெல்லாம் எடுத்திங்கன்னா, ஒகேஷ்னல் குரூப் எடுத்திங்கன்னா ஒகேஷ்னல், அகாடமிக் குரூப் எடுத்து அகாடமிக் போட்டுருங்க. பயோ மேத்ஸு, பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் அகாடமிக் குரூப்பில் வரும், பார்த்துக்குங்க. குரூப் கோடு உங்கள் இதில் இருக்கும், இதில் மார்க் ஷீட்டில், அதை பார்த்து இல்லை
இதில் அந்த இதுக்கு பேர் என்ன, ஹால் டிக்கெட்டில் இருந்தால் அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணி போடுங்க குரூப் கோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மீடியம் படிச்சிங்களா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிங்களா போடுங்க. எஸ்எஸ்எல்சி மேக்ஸிமம் டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ, 500 எல்லாருக்குமே வரும். அதில் நீங்கள் வாங்கின மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே போடுங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்? நான் அப்ளை பண்ணி கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நோ, அதனால் நோ போட்டாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா எஸ்ன்னு போடுங்க. ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் ஜேஇஇ? அவர் எழுதலை எக்ஸாம் ஜேஇஇ, அதனால் நோ போட்டிருக்கேன். எஸ்னா எஸ் போடுங்க. இதுக்கும் அட்மிஷனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதனால் இது தைரியமாக எஸ்னா எஸ், நோனா நோ போடலாம். சும்மா ஒரு டேட்டாவுக்காக கேட்குறாங்க, எத்தனை நீட் ஆஸ்பிரண்ட் எத்தனை ஜேஇஇ ஆஸ்பிரண்ட் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. ஹேவ் யூ அப்ளைடு ஃபார் இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்இஸ் நம்பர் உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, டிசியில் இருக்கும், அல்லது உங்கள் மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டில் இருந்தால் அந்த எம்இஸ் நம்பரை பார்த்து இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் போடுங்க. ஓசியில் வரவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வராது, மற்ற ரிசர்வேஷனில் வரக்கூடிய எல்லாருக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கையில் இருக்கும், அதை பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து 8th to 12th தமிழ்நாட்டில் படித்தவங்களுக்கு தேவைப்படாது, அதர் ஸ்டேட்டில் படித்தவங்களுக்கு தேவைப்படும். அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். சேவ் அண்ட் கண்டினியூ இங்கே கொடுக்கணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துருச்சா? இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ப்ரிவ்யூ காமிக்கும். நேம் ஆஃப் த பேரண்ட், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், இது எல்லாம் காமிக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே கொடுக்கணும். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு கண்டினியூ டு பே அப்படி கொடுக்கும்போது யூ ஆர் ப்ரொசீடிங் டு மேக் பேமெண்ட். ஒன்ஸ் பேமெண்ட் இஸ் மேட் யூ வில் நாட் பி ஏபிள் டு மாடிஃபை டீடைல்ஸ் ப்ரொவைடட் பை யூ இன் ப்ரீவியஸ் ஸ்க்ரீன். ஹென்ஸ் ரிக்வெஸ்ட் யூ டு டபுள் செக் all the details before making the payment. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் டபுள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதையும் மாடிஃபை பண்ண முடியாது. இப்போ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் வந்துடும். இந்த பேமெண்ட்டில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. கனரா பேங்க், இந்தியன் பேங்க், 4 இருக்குது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க். இதில் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பேங்க்கில் அதாவது இந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டி கூட நீங்கள் வந்து எனி பேமெண்ட் மெத்தட் இதுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். இப்போ கரூர் வைசியா பேங்க்கில் ஒருத்தருக்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி உள்ளே போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க் லிஸ்ட்லேயே இல்லையே, பே பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் லிங்க் தானே ஒழிய இந்த பேங்கர் மூலிமா நீங்கள் பணத்தை செலுத்துறீங்களே தவிர நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதும் பேமெண்ட் எவ்வளோ பே பண்ணணும்னு வந்துடும். அதில் பே வித்துன்னு கொடுத்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதில் எதையாவது ஒன்று செலக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிடுறோம். பேமெண்ட் பண்ணதும் யுவர் பேமெண்ட் பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி மேட் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க, ரெஃபரன்ஸ் எல்லாம். இது பார்த்துக்குங்க. ஜென்ரேட் ரிப்போர்ட் இப்போ கொடுக்குறோம். ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுத்தா உங்களுக்கு டவுன்லோட் நவுன்னு வரும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை பார்த்தா அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்காது, ப்ளஸ் அந்த ஃபோட்டோ இருக்கிற இடம் பிளாங்காக இருக்கும், ப்ளஸ் வேறு எல்லா இடத்துலையும் சில இடத்துலலாம் பிளாங்காக இருக்கும். 12th மார்க் அதெல்லாம் பார்க்கும்போது பிளாங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் தி திங் இஸ், நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது எப்போ அப்ளிகேஷனில் வரும்? இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ்னு இருக்கா. இப்போ எப்போ வேணாலும் நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி லாகின் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் காமிக்கும். கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் தட் ஆர் மார்க்டு வித் ஸ்டார் சிம்பிள் ஆர் மண்டேட்ரி. கம்பல்சரி நீங்கள் ஸ்டார் சிம்பிள் போட்ட ஃபைல்ஸை அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக அதை மறந்துடாதீங்க. ஸ்டார் சிம்பிள் போட்டது ரெட் கலரில் இருக்கும். Select a file and upload for each certificate separately. You can also drag and drop the file to the upload பண்ணுறீங்க, அவ்வளோதான். Each certificate can be uploaded in an image or PDF format file. File size வந்து 150 கேபிலேருந்து 1 MBக்குள்ளே இருக்கணும். அது வந்து ஜேபிஜி, ஜேபெக், ஜேபிஇ, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 50 கேபி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. சிக்னேச்சர். டு ரீப்ளேஸ் நியூ வெர்ஷன் ஆஃப் ஃபைல், எதர் டெலிட் ஃபைல் யூஸிங் டெலிட் ஐக்கான். ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டீங்க ஒரு ஃபைல், அது வேண்டாம், புது ஃபைல் அப்லோட் பண்ணிங்கன்னா டெலிட் பண்ணிட்டு திருப்பி அப்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க. டு ரீப்ளேஸ் நியூ வெர்ஷன் ஆஃப் ஃபைல், அதுதான். If there are any additional certificates to be uploaded, please upload them via additional certificate option. நீங்கள் வேறு ஏதாவது அவங்க கேட்காத சர்டிஃபிகேட் ஏதாவது அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டில் அப்லோட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அப்லோட் இஸ் கம்ப்ளீட்டட், மேக் ஷூர் you freeze the upload in order to start your certificate verification. So freeze பண்ணினா மட்டும்தான்
நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அவங்க பண்ணுவாங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஃபைலையும் டெலிட் பண்ணிவிட்டு ரீஅப்லோட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுங்க. ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட் நீட் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் 1, சர்டிஃபிகேட் 2 ஃப்ரம் அவர் வெப்சைட். ஸோ அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறதுல இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் 1, 2 எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட்ஸ் தட் ஆர் மார்க்ட் அஸ் ஆப்ஷனல் யூ கேன் இக்னோர் தெம் இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஆர் நாட் அப்ளிகபிள். அதாவது ஆப்ஷனல்னால் நீங்கள் அப்லோடும் பண்ணலாம், அப்லோட் பண்ணாமையும் இருக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்லோட் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. இஃப் ஃபைல் அப்லோட் ஃபைல்ஸ் ரீட்ரை அப்லோட் அகெயின், கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணணும். டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 10th மார்க் ஷீட் கம்பல்சரி, ஸ்டார் சிம்பிள் போட்டாங்க. 11th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல். நீங்கள் அப்லோட் பண்ணாட்டியும் உங்களோட கட் ஆஃப் மார்க்லேயோ அட்மிஷன்லேயோ எந்த பிரச்சனையும் வராது. 12th மார்க் கம்பல்சரி அப்லோட் பண்ணணும். சார் இன்னும் இஷ்யூவே பண்ணலை, இனிமேல் தான் எங்கள் ஸ்கூலில் இஷ்யூ பண்ண போகிறாங்க, நான் ஃப்ரெஷர் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் சீக்கிரமே கேட்டு அந்த பர்டிகுலர் டேட்குள்ளே அப்லோட் பண்ணிடணும் வாங்கி. டிசி வந்து ஆப்ஷனல் தான், அப்லோட் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம். பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓசியை தவிர மற்ற எல்லாருக்கும் மண்டேட்ரி கம்பல்சரி. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கம்பல்சரி. அதுக்கடுத்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் கம்பல்சரி. இந்த ஸ்டூடெண்ட், நான் அப்ளை பண்ணி கொடுத்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வரதுனால கம்பல்சரி. நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் நோ கொடுத்துருந்தீங்கன்னா கம்பல்சரி வராது, ஆப்ஷனலில் வந்துடும். அடிஷ்னல் சர்டிஃபிகேட் நீங்கள் ஏதாவது அப்லோட் பண்ணணுன்னா தாராளமாக அப்லோட் பண்ணலாம். ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த எடிட்டிங்கோ அப்லோடிங்கில் பண்ண முடியாது. ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்துட்டா நீங்கள் அப்லோட் பண்ணது அவ்வளோதான், ஃபைனல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் டிஎஃப்சி சென்டரில் போய் அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஸோ தட்ஸ் இட், நம்ம அப்ளிகேஷன் இப்போ ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, டிஎன்இஏ இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, மறந்துடாதீங்க. ஸோ இப்போது திருப்பியும் அந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் மட்டும் நான் காமிச்சிட்றேன், ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது May 6. அப்ளிகேஷன் முடிகிறது, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிறது June 6. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் June 12. ஆனால் June 6க்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. ரேண்டம் நம்பர் உங்களுக்கு வந்து June 12 கொடுக்க போகிறாங்க. டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது June 13 June 30 வரைக்கும். பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் July 10. ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் ஆன்லைனில். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.